சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என ஆளுநர் வெளியேறிய நிலையில் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது, அப்படி ஆளுநர்களுடைய மைக் அமைக்கப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்க சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் RN ரவிக்கு காவல்துறை அணிவகுப்பும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புத்தகம் பரிசாக கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவைக்குள் வந்த ஆளுநர் RN ரவி தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதம் பாடப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசின் உரையை வாசிக்காமல் வெளியேறினார். சட்டப்பேரவைக்குள் கருத்து சொல்ல ஆளுநருக்கு உரிமை இல்லை என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். Our Constitution 176(1) clearly give right to address the governor address only, sir. இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. இதைத் தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை படிக்காமல் ஆளுநர் சென்றதை பேரவை ஏற்கவில்லை என்றும் உரையை ஆளுநர் படித்ததாகவே கருதப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் ஆளுநர் உரையின் தமிழாக்கம் மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறலாம் என்ற தீர்மானத்தையும் முதலமைச்சர் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து, சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது, தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பன போன்ற 13 குற்றச்சாட்டுக்களை கூறி ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற காரணம் என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்தது. அதே நேரம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவறான செய்தியை வாசிக்க மாட்டேன் என்றே ஆளுநர் தெரிவித்ததாகவும் அதை ஏற்க அரசு மறுப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அதை செஞ்சதும் கிடையாது, வேண்டாம். தனது உரையின் போது மைக் அணைக்கப்பட்டதாக ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, பாஜகவின் பிரதிநிதி போல் ஆளுநர் செயல்படுவதாக கூறினார். அப்படி ஆளுநர்களுடைய மைக் அமைக்கப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. முதல் நாள் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது.